அடுத்த அண்ணாமலையாக உருவெடுக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அப்படிதானே? நீங்க அனைத்து கட்சி கூட்டம் போட்டு நீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு இது சாத்தியமா சொல்லுங்க முதல்ல. அதிமுகவுக்கு பாஜகவின் உதவி கண்டிப்பாக தேவை என கூறியிருக்கிறார் சென்னை மாநகர முன்னாள் மேயரும் அதிமுக மூத்த தலைவர்கள் ஒருவருமான சைதை துரைசாமி அவர்கள். பிஜேபிக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு சார். தலைவன் ஒத்து வராட்டி தலைவன் கூட இருக்க எல்லாத்தையும் தூக்கு முதல்வாங்க. நீங்கள் ஒரு ஆட்சியை கவிழ்ப்பதற்காக சட்டமன்ற நபர்களை கூட்டு 300 கோடி 500 கோடி பேரம் பேசி ஒரு ஹோட்டலில் உட்காந்து வீடியோலாம் லீக் ஆச்சு பார்த்தீங்களா? அது போன்ற பிஜேபி செய்யக்கூடிய அந்த வேலைகளில் பலிகடவாயிட்டு கல்லூரிக்குள்ள கட்சி கொடியெல்லாம் காமிக்கிறது இதெல்லாம் ஒரு சர்ச்சையை தானே ஏற்படுத்தும். கொண்டாடுறான் அவனை நீங்கள் என்ன செய்வீங்க? முதல்வர் போனப்பயோ துணை முதலமைச்சர் போனப்பயோ கொண்டாடலை. இதை தூக்கி கொண்டாடுற பையனை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஏன்டா நீ கொண்டு வந்தேன்னு கேட்கலாமே தவிர அவன் கொண்டாடுறது தப்ப தடுக்க முடியாது. எதிர்பாராத நடக்கக்கூடிய விஷயம். தேர்தல் அரசியல் நாடகத்தில் நான் நடிக்க விரும்பவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இல்லை, ரொம்ப நாள் கழிச்சு அண்ணன் சீமான் அறிவுபூர்வமாக அவர் முடிவு எடுத்திருக்காருன்னு நம்பாரு. இவங்க யார நாடகத்துக்கு என்னமோ ஸ்டாலின் தலைமையில் எல்லா கட்சியும் நாங்கள் கூட்டிட்டோம், எங்கள் அப்பன் தான் கெத்து, எங்கள் அப்பன் தான் அடுத்து தமிழ்நாடு காப்பாற்றி இந்தியாவை காப்பாற்ற போகிறோம் ஊட்டுவாங்க. அதுக்கு நம்ம போய் உட்கார வேண்டிய அவசியம் கிடையாது. நீ நடத்துறது நாடக கம்பெனி. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீதுவன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சிகள் நம்மோடு இணைந்திருக்கிறார் காங்கிரசின் ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்கு. நீட் தேர்வு விஷயத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை தமிழ்நாடு அரசின் சார்பில் கூட்ட இருக்கு 9ஆம் தேதி. அன்றைக்கு அனைத்து கட்சிகளும் பங்கேற்க வேண்டும் அப்படிங்கிற ரீதியில் தமிழ்நாடு அரசும் ஒரு அழைப்பு விடுத்திருக்கு. இந்த முறையாவது நீட் விலக்கு என்பது தமிழ்நாட்டிற்கு சாத்தியமாகும். அடுத்த அண்ணாமலையாக உருவெடுக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அப்படிதானே? அடுத்த அண்ணாமலை முதலமைச்சர் ஸ்டாலின் நம்ம அப்படி தான் பார்க்கணும். ஒரு கோமாளி அந்த கூடாரத்துலேருந்து வெளியேறுதுன்னா இன்னொருத்தர் அந்த பதவியை பிடுங்குற மாதிரி நீங்கள் அனைத்து கட்சி கூட்டம் போட்டு நீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இது சாத்தியமா சொல்லுங்கள் முதல்ல. ராசா பேசியிருக்கார் தெரியுமா? முட்டாத்தனமாக சரிங்க இதெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு பேசியிருக்காருல்ல. அந்த ஆடியோ கொண்டு போய் அப்படியே முதலமைச்சர்கிட்ட போட்டு காட்டுங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க முதல்ல. ஏன்னா இது சாத்தியம் இல்லைன்னு தெரியும். ஏற்கனவே இப்படி கையெழுத்தை வாங்கி கொண்டு போய் ஜனாதிபதிக்கு அனுப்புறேன்னு சொல்லி கையெழுத்தை வாங்கி கொண்டு போய் ஆடலும் பாடல் நிகழ்ச்சி நடத்துகிற மாதிரி சேலத்தில் காவல்ட டான்ஸை போட்டு மானம் நடத்தி அதில் கொண்டு போய் குப்பையில் போட்டு போன ஆட்கள் இவ்வளவு செய்யறதுக்கு பதிலாக அனைத்து கட்சி கூட்டம் போட்டு தமிழ்நாடு அரசு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற போகிறது. நீட்டுக்கு இனிமேட்டு பயிற்சிகள் அரசாங்கமே கொடுக்கணும். ப்ரைவேட் செக்டார்ஸ் என்ஜிஓஸ் மூலம் ஃபண்டு வாங்கி நீங்கள் கொடுங்க. மாணவர்கள்ட்டு ஃபீஸ் வாங்கக்கூடாது. ஒரு அரசாணை வெளியீடு. இதை நிச்சயம் நான் பாராட்டுறேன். திரும்ப கோமாளித்தனம் பண்ணுறது, மக்களை முட்டாளாக்கி நீங்கள் என்னன்னாக்கா நம்மளை கழுவி தான் ஊற்றுறாங்கன்னு தெரியுது திமுகவுக்கு. சேர்த்து கூட கழுவி ஊற்று, ஆனால் என்னை பற்றி மட்டும் பேசு. இந்த சொல்லுவாங்கல்ல, கல்யாண வீட்டில் மாப்பிள்ளையாக இருக்கணும், இலை வீட்டில் இருந்தால் பணமாக இருக்கணும். எல்லா இடத்துலையும் முதன்மையாக இருக்கிறத காட்டிக்கொள்வதற்காக செய்யக்கூடிய நாடகமே தவிர 10 காசுனால பிரயோஜனம் இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும். இல்லை, சென்ட்ரலில் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக லோக்சபா மற்றும் ராஜ்யசபாவில் மசோதா தாக்கல் செய்யப்பட்டு நாடு முழுக்கவே ரத்து கூட நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு தானே சொல்கிறாங்க. இன்னும் எத்தனை வருஷம் இருக்குது சார் எலெக்ஷனுக்கு? நாடாளுமன்ற எலெக்ஷனுக்கு எத்தனை வருஷம் இருக்குது சொல்லுங்களேன்? 4 years. அப்போ இது சாத்தியமா? இப்போ இது தேவையா? அப்போ இது அட்டென்ஷன் சீக்வன்ஸ்க்காக அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய அந்த தொடர்ந்து நீட் எதிர்ப்பு போராட்டம் தொடர்ந்து சொல்றாங்கல்ல. அதான் சார், அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய அந்த நீட் எதிர்ப்பில் ஸ்ட்ராங்கா இன்னுமே திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளும் இருக்குன்னு தானே எடுத்துக்க வேண்டிய தேவையா இருக்கு. பிரயோஜனப்படாது சார் இது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இது இவர் இப்போ எதிர்ப்பு தெரிவிக்கிறதுனால என் ரிசல்ட் என்னன்னு ஒன்று இருக்குல்ல. நீ அனைத்து கட்சி கூட்டம் போடுறப்பா, சரிப்பா போட்டு என்னப்பா செய்வீங்க? நீட்டுக்கு எதிராக தீர்மானம், சரிப்பா நிறைவேற்றிட்டு என்ன செய்வேன்? யார்கிட்ட கொடுப்ப சொல்லுங்க. அடுத்து என்ன செய்வாங்க? இதனால என்ன ரிசல்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? குஹன் நம்மளை முட்டாளாக்குறதுக்கான சில வேலைகளை தொடர்ந்து செய்ய திமுக பார்த்தீங்கன்னா சிறுபான்மைக்கு போராடுது, மாணவருக்கு போராடுது, மாணவிகளுக்கு போராடுது, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குன்னு உருட்டுறாங்கல்ல. இது யதார்த்தமான கல நிறுவனத்துக்கு அப்பாற்பட்டு அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய அட்டென்ஷன் சீக்வன்ஸ்னு ஒரு நோய் இருக்குது தெரியுமா? அதே போல் இவருக்கு அந்த நோய் தொற்றி கொண்டதான்னு தெரியல. அட்டென்ஷன் சீக்வன்ஸுக்காக இந்த மாதிரி ஒரு வேலையை செய்வதை தொடர்ச்சியாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் செய்கிறார் தவிர போன முறை உங்கள் மகன் என்ன செஞ்சார் சொல்லுங்கள்? அனிதா மரணத்தின் போது கார் ரேஸ் விட்டுக்கிட்டு இருந்தார். அன்றைக்கி ஒரு பதிவு கூட போடல. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இவ்வளோதான் இவங்க நீட் எதிர்ப்பு. குரலி வித்தை காட்டுறதை விட்டுட்டு உருப்படி ஏதாவது செய்யணும். செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதிமுகவுக்கு பாஜகவின் உதவி கண்டிப்பாக தேவை என கூறியிருக்கிறார் சென்னை மாநகர முன்னாள் மேயரும் அதிமுக மூத்த தலைவர்கள் ஒருவருமான சைதை துரைசாமி அவர்கள். இதை எப்படி பார்க்குறீங்க? கிட்டத்தட்ட கூட்டணி எல்லாமே இவங்க தலைவர்கள் எல்லாமே முடிவு பண்ணிட்டாங்க. கூட்டணிக்கு தயார் தலைவர்கள் முடிவு பண்ணாமல் இப்படி அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இது போலலாம் வாய்விட மாட்டாங்க. இதை தாண்டி பிஜேபிக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது சார். தலைவன் ஒத்து வராட்டி தலைவன் கூட இருக்க எல்லாத்தையும் தூக்கு முதலன்னுவாங்க.
நீங்கள் ஒரு 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 ஆட்சியை கவிழ்ப்பதற்காக சட்டமன்ற நபர்களை கூட்டு வந்து 300 கோடிலேருந்து 500 கோடி பேரம் பேசி ஒரு ஹோட்டலில் உட்காந்து வீடியோலாம் லீக் ஆச்சு பார்த்தீங்களா? அது போன்ற பிஜேபி செய்யக்கூடிய அந்த வேலைகளில் பலிகடா ஆகிட்டாங்களான்னு தெரியல. ஆனால் ஒட்டுமொத்தமாக அதிமுக பிஜேபியோட பயணம் பண்ணுவது ஒன்று தான், படுகொலையில் கொண்டு போய் விழுகிறதும் ஒன்று தான். இவர்கள் இது போல விஷயங்கள் செய்வதன் மூலமாக இனி அதிமுகவை ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் எப்பயுமே நம்ப மாட்டாங்க. ஒட்டுமொத்தமாக இனி அதிமுக நபர்களே பிஜேபியோட போகிறத, கடந்த காலத்தில் இவங்க பேசினதை எல்லாத்தையுமே எடுத்து போட்டு தமிழ்நாட்டு மண்ணுக்கு இனி பிஜேபி பேராபத்து போல் அதிமுக பேராபத்துன்ற ஒரு நிலைமையை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு வரும். இதையும் பார்ப்பீங்க. தொடர்ந்து தமிழ்நாட்டில் மீனவர் பிரச்சனை வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. தற்போது பிரதமர் மோடி அவர்கள் வந்து இலங்கைக்கு அரசு முறை பயணமாக செல்ல உள்ள நிலையில் 11 மீனவர்கள் வந்து விடுவிக்கப்பட்டிருக்காங்க. யாழ்ப்பாண சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்காங்க. நிபந்தனையின்றி விடுவிக்கப்பட்டிருக்காங்க. அதான் வந்து ஹைலைட்டாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது மீனவர் பிரச்சனை தொடர்பாகவும் கச்சத்தீவு பிரச்சனை தொடர்பாகவும் அங்கு உள்ள அதிபர் திசாநாயகவிடம் வந்து எடுத்துரைப்பாரா மோடி? இல்லை, நிரந்தர தீர்வுன்னு சொல்லி இது வரைக்கும் கண்டதாக வரலாறு இல்லை. நீங்கள் போகும் பொழுது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்ட்டுக்காக பண்ணுறீங்க இல்லையா? இவர் வராரு, சரி நம்ம விட்டுருவோம், அவங்க வராங்க, சரி நம்ம விட்டுருவோம், இந்த மாதிரியான நாடகத்தை 2 பேர் செய்றீங்களே தவிர ஒப்பந்தம் எத்தனை நாடுகளோட போடுறீங்க? கச்சத்தீவை தாரை வார்த்தது அன்றைக்கு காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கின்ற பிரதமர் இந்திரா காந்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சார்ஜ் வந்து வைக்கிறாங்க. கடந்த எலெக்ஷன்ல கூட பிரதமர் மோடி அதுதானே முன்னெடுத்து பேசுறாங்க. இந்திரா காந்தி எப்போ சார் கொடுத்தாங்க, எந்த வருஷம் கொடுத்தாங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். குறைஞ்சது கொடுத்து எவ்வளோ வருஷம் இருக்குது சொல்லுங்கள்? 74. இப்போ எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு? 80 வருஷம் ஆயிடுச்சா? 10 வருஷமாக யார் ஆட்சியில் இருந்தா? கழட்டிட்டா இருந்தீங்க. 10 வருஷமாக கச்சத்தீவை மீட்டு கொண்டு வருவதற்கு வக்கற்ற மோடி அரசாங்கம், பிஜேபி இன்றைக்கு கச்சத்தீவை குறித்து நீங்கள் நாடகம் போடுவது என்பது இதெல்லாம் என்ன சொல்கிறது தெரியுமா? நம்மளை வந்து திரும்ப திரும்ப நம்மளை முட்டாளாக்குவதற்காக ஒரு அரசியல் ஸ்டண்ட்டே தவிர நீங்கள் எத்தனை நாடுகளோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறீங்க? அப்படி ஒரு ஒப்பந்தம் இலங்கையோடு போய் இனி இந்த மீனவர்களை சுடக்கூடாது. மெயினாக அவருடைய வாழ்வாதாரத்துக்கு உறுதியாக இருக்கக்கூடிய அந்த படகுகளையோ வலைகளையோ வந்து சேதப்படுத்தக்கூடாது. அப்படி எல்லை மீறி வந்து விட்டால் அபராதம் விதியுங்கள். அபராதம் விதிங்கள். எங்கள் அரசாங்கம் கட்டும், இல்லை அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கம் கட்டி கூப்பிட்டுங்க, இல்லை மீனவர்கள் கட்டுவார்கள்னு ஒரு வரைமுறை கொண்டு வரணுமே தவிர இவனை வந்து வேட்டையாடக்கூடிய விலங்குகள் போல வந்து நம்மளை கொள்வதும், அவன் வந்து பெரிய உச்சபட்ச அதிகாரம் பெற்ற நபர் போல செய்வதும், அந்த ஆட்சி எவ்வளோ மோசமாக கலைக்கப்படுது உங்களுக்கு தெரியுமில்ல இலங்கையில் ராஜபக்ஷ நிலைமை என்ன? அப்போது இவ்வளவு நடந்த பிறகும் சர்வாதிகார போக்கா அவன் உட்காந்துருக்கானா? இவ்வளோ பெரிய ஆளுமையாக இருக்கக்கூடிய இந்தியா நீ போய் வந்து பிச்சை எடுக்கிற மாதிரி கேட்டுகிட்டே இருப்பீங்களா? திருவண்ணாமலையில் சத்துணவில் முட்டை எங்கே என கேட்ட மாணவன் மீது வந்து சத்துணவு ஊழியர்கள் வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க துடைப்பத்தால். இது குறித்தான வீடியோ வந்து சமூக வலைதளத்தில் வைரலானதன் காரணமாக உடனடியாக அந்த துறை அதிகாரிகள் வந்து சத்துணவு ஊழியர்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, இடைநீக்கம் பண்ணியிருக்காங்க. சமூக நலத்துறையில் என்ன நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? கீதா ஜீவன் ஏன் பண்ணல? முட்டை என்னம்மா அழுகி போன முட்டையாக இருக்குன்னா மை உருகி உள்ளே போச்சு, அதனால் கருப்பாச்சுன்னு ஒரு புதிய விளக்கம் கொடுத்த நபர்கள் தொடக்கத்திலிருந்து நல்லா பார்த்துங்க. ஆதி பிரச்சனை எங்கே இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கணும். அந்தந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் ஒவ்வொருமே இந்த மாதிரியான வேலைகள் செய்யும் பொழுது சாமானிய வீட்டு பிள்ளைகள் வந்து உண்ணக்கூடிய முட்டையை வந்து அவர்கள் கடத்தி கொண்டு போய் விற்பனை செய்வது, கடைகளுக்கு கொடுப்பது, ரேஷன்லேருந்து அரிசி போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லா இடத்துலையும் நடந்து கொண்டே இருக்கிறது. அதுக்கு தான் நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஒரு சிசிடிவி ஒரு சின்ன விஷயம். இன்றைக்கி டெக்னாலஜி வளர்ந்துருக்கு, சத்துணவு கூடங்கள்லேயே ஒரு சிசிடிவி கேமரா வேணும். கண்டிப்பாக வேணும். ஒரு சிசிடிவி போட்டிங்கன்னா பிள்ளைகள் வந்து ஒரு ஆய்வில் போகும்பொழுது நீங்கள் வரப்போ மட்டும்தான், ஆய்வு பண்ண வரப்போ மட்டும்தான் நல்ல உணவு கொடுக்குறாங்க, மற்ற நாள் நல்ல உணவு கொடுக்குறதுலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ பொருட்கள் உள்ளே வர்றது, வெளியில் போகிறது, மூட்டை மூட்டையாக போகுது, இந்த மாதிரி விஷயம் இருக்குல்ல, இது எல்லாத்தையுமே முறைப்படுத்தினாக்கா ஒரு சின்ன மேட்டர் தான். சிசிடிவி போட்டாக்கா ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். இதை அரசாங்கம் இனிஷியேட்டிவ் பண்ணலாம், பண்ண மாட்டீங்களே. அதில் உங்களுக்கு எவ்வளோ பங்கு போகுதுன்னு யாருக்கு தெரியும்? அவ்வளோதான். செந்தில் பாலாஜிட்ட கேளுங்க, அண்ணன் சொல்லுவார். விலாவரியாக ஒரு விஷயத்தை எப்படி பண்ணணும்னு செந்தில் பாலாஜிட்ட கேளுங்க, விலைக்கு சொல்லுவார் அண்ணன். அதன்படியாவது செய்யுங்க. ஆதவர்ஜுனா அவர்கள் கலந்து கொண்ட ஒரு கல்லூரி நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா தாவேகா பாடல் வந்து ஒளிபரப்பப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கல்லூரிக்குள் வந்து தாவேகா கொடியை வந்து சில மாணவர்கள் வந்து காட்டிய ஒரு சம்பவத்தை வந்து சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தோம், செய்தியாகவும் வெளிவந்துச்சு. இது தொடர்பாக ஏன் கல்லூரிக்குள்ளே ஏன் வந்து ஒரு கட்சி கொடியை வந்து காட்டணும் அப்படிங்கிற ரீதியில் ஒரு சர்ச்சைகள் வந்து எழுந்திருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? மாணவன் உற்சாகம் மீதில் அவன் வந்து என்ன வேணாலும் செய்வான். நீங்கள் கல்லூரிக்குள்ளே வந்து இந்த மாதிரி கொடி வரான் இல்லையான்னு சொல்லி நீங்கள் ஸ்கேன் பண்ணி ஒவ்வொருத்தரையாக பார்த்து கொண்டு போக முடியாது. அவன் வந்து இன்றைக்கி ஆதவர்ஜுனா வராரு, அவர் டிவிகேல வந்து எவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்கான்னு தெரியும். தெரிஞ்ச பிறகு அவன் வந்து என்ன பண்ணுறான், உற்சாகம் மீதில் தூக்கி கொண்டாடுறான், கொடியை காட்டுறான். அப்படின்னும் பொழுது இது வந்து மாணவ பிள்ளைகள் செய்யக்கூடிய வேலைக்கெல்லாம் வந்து நம்ம எல்லா கட்சியிலுமே நிறைய கெஸ்ட்லாம் வந்து காலேஜ் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், ஸ்கூல் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் கலந்துக்கிறாங்க. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் கல்லூரிக்குள்ளே கட்சி கொடியெல்லாம் வந்து காமிக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு சர்ச்சையை தானே ஏற்படுத்துது.
கொண்டாடுறான் அவனை நீங்கள் என்ன செய்வீங்க? முதல்வர் போனப்பயோ துணை முதலமைச்சர் போனப்பயோ கொண்டாடலை. இதை தூக்கி கொண்டாடுற பையனை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஏன்டா நீ கொண்டு வந்தேன்னு கேட்கலாமே தவிர அவன் கொண்டாடுறது தப்பாக தடுக்க முடியாது. இது எதிர்பாராத நடக்கக்கூடிய விஷயம். அவன் வந்து முன்னக்கூட்டி இந்த கொடியை கொண்டு வரணும், நம்ம காடணும் முடிவு பண்ணிட்டு செய்கிற பொழுது இது ஒன்றும் செய்ய முடியாது. அதாவது தலைவர்களை மக்கள் நேசித்து கொண்டாடணும். அதுதான் வந்து உண்மையான தலைவன். ஸோ யாரோட இருக்கிறோமோ அதை பொறுத்து நம்மளுடைய மதிப்பு கூடுவதும் குறைவதும். இன்றைக்கு ஆதவ அவர்கள் விஜயோடு இருப்பதனால வந்து மக்கள் வந்து தூக்கி கொண்டாடி என்ன சொல்கிறது, ஆதவர்ஜின் அவர்களை அங்கீகரிக்கிறாங்க. லாட்டின் மார்ட்டினுக்கு பையனாகவே இருந்தாலும் மார்ட்டின் பையனை யாரும் அங்கீகரிக்கலை. இப்போ புரியுது அவங்களுக்கு ரெண்டுக்குமான வித்தியாசம்? நீங்கள் அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் சரி, உங்களை நீங்கள் பிஜேபியோடு இருப்பதால் உங்களை புறம் தள்ளுறாங்க, இவர் விஜயோடு இருப்பதால் தூக்கி கொண்டாடுறாங்க. இவ்வளோதான் பெரிய பெரிய வித்தியாசம். அவ்வளோதான். நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய காளியம்மாள் அவர்களாக இருக்கட்டும், ஓபிஎஸ் அணியில் இருந்த மருது அழகுராஜ் அவர்களாக இருக்கட்டும், இருவருமே வந்து தாவேக்காவில் தான் இணைய போகிறாங்க அப்படிங்கிற செய்தி தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கின்றன. விரைவில் இணைப்பு விழா இது நடக்க இருக்கா, இல்லை வேறு வேறு கட்சிகளுக்கு தான் அவங்க தாவ போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை சார், நீங்கள் ஆனந்த் அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் நீங்கள் பார்க்கணும். இந்த பொதுக்கூட்டத்தில் அவர் சொன்னது, பொதுக்குழு நடக்கும்பொழுது மாற்றுக் கட்சியிலேருந்து வரக்கூடிய நபர்களுக்கு நம்ம வந்து அங்கீகாரம் கொடுத்து அவர்களுக்கு பதவி கொடுக்கணும், தலைவர் வந்து பரிசீலிக்கணும்னு சொன்னார். ஸோ இப்போ தான் அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இதற்கு பிறகு தான் எல்லா நிகழ்வும் நடக்கும். எனக்கு தெரிஞ்ச அடுத்த மாதம் ஒரு நிகழ்வு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் வந்து அவங்க இணைவதற்கான பெருவாரியான வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லப்படுகிறது. சப்ஜெக்ட் வெரிஃபை. காளியம்மாள் மருது அழகுராஜ் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் தான். ஆமாம், கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் தான். அது வந்து அவங்களுக்கு காளியம்மாள் வந்து முன்னாடி எதில் போகலான்னு ஒரு ஆசிலேஷனில் இருந்தாங்கன்ற மாதிரியான ஒரு செய்தி வந்தது. அதாவது அதிமுகவா டிவிகேவான்ட்டு. அதிமுக பிஜேபியோடு போவதால் வந்து காளியம்மாளுக்கு ஆப்ஷன்ஸ் இல்லைங்க. ஓகே, நம்ம அங்கே போயிட்டோம்னா நம்ம என்ன சித்தாந்தம் பேசணும்? தமிழ் தேசியம் பேசணும். நம்ம வந்து பிஜேபியோடு சேர்ந்து நிற்கக்கூடிய நபரோட நம்ம மேடை ஏறி நம்ம என்னன்னு சொல்லுவோம், என்னன்னு பேசுவோம். தொடர்ச்சியாக மீனவர்கள் இங்கே வந்து எவ்வளோ பேர் காவு கொடுத்துட்டு இருக்கும்பொழுது இவர் மீனவர்களையும் ரெப்ரசன்ட் பண்ண ஒரு நபராக இருக்கும்பொழுது இது எவ்வளோ பெரிய பின்னடைவு ஏற்படுத்துன்னு தெரியும். ஸோ அவங்க ஒரே ஆப்ஷனாக இப்போ வந்து நம்ம டிவிக்கு எதுவும் சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்படின்னும் பொழுது டிவிக்கே எப்போதுன்றதை அறிவிக்கிறாங்களோ அதன்படி வந்து இவர்கள் நிச்சயமாக டிவிகேலேருந்து இணைவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். நீட் விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டம் கூட்ட இருக்கு தமிழ்நாடு அரசு அப்படிங்கிற கேள்விக்கு வந்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை வந்து என்ன பதில் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, தேர்தல் அரசியல் நாடகத்தில் நான் நடிக்க விரும்பவில்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறார். அனைத்து கட்சி கூட்டம்னா எல்லா கட்சியோட ரெப்ரஸன்டேட்டிவும் பங்கேற்று தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கணும் அப்படிங்கிறதான் வந்து ஒரு நாகரிக ஒரு அரசியலாக முன்னெடுக்கப்படுது. அதை ஏன் வந்து சீமான் தவிர்க்காருன்னு நினைக்கிறேன்? இல்லை, ரொம்ப நாள் கழிச்சு அண்ணன் சீமான் வந்து அறிவுபூர்வமாக ஒரு முடிவு எடுத்திருக்காருன்னு நான் பார்க்குறேன். உளவுபூர்வமாக அவர் சொன்ன செய்தி வந்து உண்மையான நல்ல விஷயம். ஏன்னா இவங்க யார நாடகத்துக்கு என்னமோ ஸ்டாலின் தலைமையில் எல்லா கட்சியும் நாங்கள் கூட்டிட்டோம், எங்கள் அப்பன் தான் கெத்து, எங்கள் அப்பன் தான் அடுத்து தமிழ்நாடு காப்பாற்றி இந்தியாவை காப்பாற்ற போகிறோம் ஊட்டுவாங்க. அதுக்கு நம்ம போய் உட்கார வேண்டிய அவசியம் கிடையாது. நீ நடத்துறது நாடக கம்பெனி, அதில் இது உச்சபட்சமாக எத்தனாவது நாடகம் நம்ம கணக்கே போட முடியாமல் நடத்திட்டு இருக்கணும் பொழுது இதில் நான் ஏன் வந்து பங்கு பெறணும்? எனக்கு என்னுடைய கட்சி தலைவர் நான் என்னுடைய ஸ்டேட்மெண்ட்ன்றதை தெளிவாக பதிவு செஞ்சுட்டேன். நீ போடக்கூடிய இந்த அனைத்து கட்சி கொடுத்தனால 10 காசுக்கு பிரயோஜனம் கிடையாது. நீ கொடுக்குற டீயும் சமோசாவும் சாப்பிட்றதுக்கு நான் என்ன ஆளுநர் மலையில் விருந்து வச்சு உங்களை மாதிரி ஓடக்கூடிய ஆளா நான் அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப கொண்டு போகிறாரு. வெகு நாளுக்கு பிறகு நான் சீமான் எடுத்த இந்த ஒரு வார்த்தை, இந்த ஒரு விடயம் வந்து நல்லதாக நான் பார்க்குறேன். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவருடைய அடுத்த மூவ் என்ன சார்? இந்த இன்னும் 20 days தான் சார், ரொம்ப நாள் இல்லை, 20 நாள் முடிஞ்சிருச்சு. இப்போ உங்களுக்கு வைப்பிரிவு பாதுகாப்பு கொடுத்துட்டாங்க. 100% நடைபயணம் போவதற்காக தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் பண்ணி நடைபயணமாக போய் மக்களை சந்தித்து கொள்கையை விலக்கி இங்கே இருக்கக்கூடிய இந்த நம்மளை கபலீகரம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய திமுக பற்றியும் பிஜேபி பற்றியும் மக்களிடம் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. இதை தாண்டி ஒவ்வொரு கட்சி நபரும் எந்த மாதிரியான கட்சியுடைய கொள்கை கோட்பாடுகளை உள்வாங்கி கொண்டிருக்கிறார்களா அல்லது அவர்கள் வந்து காவு கொடுத்து கொண்டிருக்கிறார்களா? நீங்கள் ராமஜெயம் வழக்கிலேருந்து நீங்கள் அசோக், கிட்டத்தட்ட செந்தில் பாலாஜி தான் அதிகாரமிக்க நபராக தெரியுது. அவருடைய தம்பியை நீங்கள் காணான்னு சொல்லி இந்த நிமிஷம் வரைக்கும் நம்மள்ட்ட நாடகம் போடுறாங்கல்ல. அவர் லில்லி கூட்டு மாதிரி தூண்டா இருக்கிற 9ஆம் தேதி ஆஜராக சொல்லியிருக்கேன் கோர்ட். அவர் யார? அசோக். எப்போ? ஏப்ரல் 9ஆம் தேதி ஆஜராக வரமா? அப்படி இல்லாட்டி பிடி வாரண்ட் கொடுப்பீங்க. இதைத்தானே முன்னாடியே போட்டிங்க, கண்டுபிடிக்க முடியலையே. அப்போ அசோக் எங்கே இருக்கான்னு உங்களுக்கு தெரிய வந்துருச்சா? நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் இவர்கள் ஆடக்கூடிய நாடகம்லாம் அப்போது விஜய் அவர்கள் இது எல்லாத்தையுமே எடுத்து பேசப்படுறார். குறிப்பாக தொடர்ச்சி அந்த பெண் பிள்ளைகள் இருந்த பாலியல் அத்துமீறல் போதை கலாச்சாரத்திலிருந்து அடுத்து இந்த போக்சோ வழக்குகள் அதிகரிக்குது, விவசாய நிலங்கள் பிரச்சனையிலிருந்து ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் எத்தனை ஆண்டு காலமாக என்ன மாதிரியான பிரச்சனையை வளர்த்து வைத்திருக்கிறார்கள் இந்த திமுக என்பதை பறைசாற்றும் வகையில் ஒரு நிகழ்வு நடத்த போகிறாரு. அப்புறம் மண்டல ரீதியாக 5 மாநாடுகள் நடத்துவதற்கான ஒரு முன்னெடுப்பு. அதில் ஒரு மாநாட்டில் மாற்றுக் கட்சி நபர்கள் வந்து கலந்து கொண்டு கட்சியில் இணைவதற்கான இணைவுகளாக இருக்குது. கூடுதலாக வைப்பிரிவு பாதுகாப்பு கிடச்சிருக்கணும் பொழுது இன்னும் ஃபுல் ஃப்ளெஷ்டாக இறங்கி வேலை செய்யக்கூடிய வேலை வந்து இனிமேட்டு தான் அரசியல் களம் உண்மையாலுமே சூடு பிடிக்கும். உங்களுக்கு யாருக்கு தெரியும் எந்த வேட்பாளர் தேர்வு கூட ஸ்டாப் பண்ண சான்சஸ் இருக்கா?
இல்லை, அவங்க இப்போவே எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ பற்றிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ வந்து எப்படி நம்ம கொண்டு போகணுன்ற விஷயத்தெல்லாம் முன்னெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. கூடுதலாக எந்த நேரத்தில் எந்த கட்சி எப்போது அங்கேருந்து உடைபட்டு வரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அரசியலில் வந்து எதுவும் சாத்தியம் பொழுது அந்த வேலையை இவர் ஸ்டார்ட் பண்ண போகிறார். இவர் கிரவுண்டில் இறங்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய இவருக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய வந்து ஒரு நம்பிக்கையாக மக்கள் பார்த்து இவர் பக்கம் வரக்கூடிய இதை பார்த்து நம்ம யாரோட போனால் அடுத்த வெற்றி வாய்ப்பு நமக்கு கிடைக்கும்ன்ற மாதிரியான ஒரு முன்னெடுப்பை பிற கட்சிகளும் யோசிக்கக்கூடிய வகையில் அடுத்து அவருடைய வேலை. தாவேகா தலைமை ஏற்று வருவாங்க. கூட்டு முயற்சி தானே. கூட்டு முயற்சியில் நிச்சயமாக வந்து என்றைக்குமே தோற்காது. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து உங்களுக்கு நன்றி சார். நன்றி.